சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு வங்கி கணக்கு மற்றும் ஆதார் அட்டை வச்சிருப்போருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தற்போது புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவலாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போதைய டிஜிட்டல் காலத்தில் நிமிடங்களில் கணக்கு திறக்கும் வசதி இருந்தாலும் அதையே பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் மோசடிகளை அதிகரித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆர்பிஐ முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இனி ஆதார் ஓடிபி மட்டும் வைத்து வங்கி கணக்கு திறப்பது முழுமையாக செயல்படுத்துவது கடுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறது. தற்போதைய டிஜிட்டல் காலத்தில் நிமிடங்களில் கணக்கு திறக்கும் வசதி இருந்தாலும் அதையே பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் மோசடி அதிகரித்ததால் வங்கிகள் இப்போது கேஒய்சி விதிமுறைகளை மேலும் கடுமையாக்கி தொடங்கியுள்ளன. இதுவரை ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபியை பதிவு செய்தாலே இகேஒய்சி முடிந்து கணக்கு திறக்கப்பட்டது. ஆனால் இந்த முறையில் ஆதார் விவரங்களை பயன்படுத்துபவர் உண்மையான நபர்தானா என்பதை வங்கி அதிகாரிகள் உறுதி செய்ய முடியாது. இதை பயன்படுத்தி மற்றவர்கள் பெயரில் அக்கவுண்ட் உருவாக்கி கோடிக்கணக்கில் பண மோசடிகள் நடைபெறுகிறது. இந்த சிக்கலை தடுக்கும் வகையில் பல வங்கிகள் வீடியோ கேஒய்சியை முன்னிலைப்படுத்துகின்றன. இதில் ஆவணங்களை அப்லோட் செய்வது மட்டும் போதாது, வங்கி பிரதிநிதியுடன் வீடியோ கால் மூலம் நேரடியாக பேச வேண்டும். அப்போது ஆதார், பேன் போன்ற அசல் கார்டுகளை கேமரா முன் காட்ட வேண்டும். மேலும் வீடியோ கேஒய்சி சமயத்தில் வாடிக்கையாளரின் லைவ் லொகேஷன் பதிவு செய்யப்படுவதால் போலி படம், வீடியோ பயன்படுத்தி ஏமாற்றுவது கடினமாக உள்ளது. கிராமப்புறம் அல்லது ஸ்மார்ட் போன் பயன்பாட்டில் சிரமமாக உள்ளவர்களுக்கு உதவி வீடியோ கேஒய்சி வசதியும் வழங்கப்படுகிறது. குடும்பத்தினர் உதவியுடன் கேஒய்சியை முடிக்கலாம். முக்கியமாக கேஒய்சி காலாவதி, இந்த லிங்கை கிளிக் செய்யவும் என வரும் மெசேஜ்களுக்கு உடனடியாக நம்ப வேண்டாம். வங்கிகள் பொதுவாக சீரற்ற இணைப்புகளை அனுப்பாது. வங்கியின் அதிகாரப்பூர்வ ஆப் அல்லது இணையதளம் மூலம் மட்டுமே கேஒய்சி செயல்முறையை முடித்து உங்கள் பணத்தை மோசடியிலிருந்து தடுத்து பாதுகாக்க முடியும்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா தற்போது முக்கிய அப்டேட்டாக விட்டுருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு கேஒய்சி மட்டுமே ஆப்ஷனாக இருக்காது. ஸோ நீங்கள் நேரில், அதாவது வீடியோ கால் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் காட்டுறதாகட்டும் மற்றும் ஐடி ப்ரூஃபாக உங்களுடைய பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை வீடியோ லைவ் கால்லே நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த ஒரு வாட்ஸ்அப் லிங்க்லையோ இல்லைனா மெசேஜ் லிங்க்லையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ பேங்க், இப்போ நீங்கள் எஸ்பிஐ பேங்க் அப்படின்னா, ஸோ எஸ்பிஐனுடைய அதிகாரப்பூர்வ ஆப் இருக்குது, யூனோ ஆப் இருக்குது. ஸோ இது போன்ற ஆப்களில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் பேங்க்கில் என்கொயரி பண்ணுறதா இருக்கட்டும், பேலன்ஸ் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா உங்களுடைய ஆதார் அட்டையை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்கினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட் இல்லைனா ஆப்பில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பேங்க்கில் இருந்தும் நேரடியாக கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு நம்பர் கொடுங்க, ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் நேரடியாக பிரான்ச்சுக்கே போயிட்டு, உங்களுக்கு பக்கத்தில் எந்த பிரான்ச் இருக்கோ ஸோ அந்த பேங்க்கே போயிட்டு நீங்கள் நேரடியாக எதுனாலும் டீல் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் மேனேஜர் முன்னிலையிலே பார்த்தீங்கன்னா இந்த லோன் கட்டுற விஷயம்லாம் அங்கேயே போய் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி லோன் கட்டுறதெல்லாம் அக்கௌண்ட்டில் போட சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சு, ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக பேங்க்கில் மேனேஜர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஆன்லைனில் கட்டிக்கோங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.